என்னது வீடு பூட்டி இருக்கு, வாத்தியார காணும். நாம நினைச்சது சரியா போச்சுங்க. வாத்தியார் ராவோட ராவா கம்பி நீட்டிட்டாங்க. ஜோதி, எதிர் வீட்டுல இந்த வாத்தியாரு எங்க போனாரு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. போலீஸ் நம்ம ஊருக்குள்ள உங்களை மீறி வராதுங்க. இந்த தப்புக்கெல்லாம் நீங்க தான் ஒரு நல்ல முடிவு கட்டணுங்க. இதாமா போக்காரமா, நீ பக்கத்து வீடு தானே. வாத்தியார் எங்க போயிருக்காரு தெரியுமா? தெரியலீங்க. ராத்திரில இருந்து வீடு பூட்டி தான் கிடக்கு. ஏன் ஜோதி, என்ன இது? தெரியலையே. ராத்திர கேட்டாங்க, அப்புறம் அவரை ஆளுக்காளு திட்டுறாங்க. ரொம்ப பயமா இருக்கு தாயம்மா. அவனை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிக்கலைங்க. வாத்தியார்னா ஒரு வயசு வேண்டாங்களா? என்னங்க என்னங்க சொல்றது பூசாரி? முதல் பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரியாது. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி திட்டுறாங்க. ராத்திரியோட பழனி பாடிட்டு வரும்போது இந்த வீட்டுல ரெண்டு பேரையும் பாத்தீங்க. நானும் பார்த்தேங்க. சரி, பேச்ச விடுங்க. ஆளுக்கு ஆள் வாய்க்கு வந்து எப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். அங்க பாருங்க, அம்மாவாசை வண்டியில வாத்தியார் வர்றாரு. வணக்கங்க வாத்தியார. ராத்திரி எங்க வாத்தியார போயிருந்தீங்க? இருங்க இருங்க. ஏன் வாத்தியார, ராத்திரி சமூக சேவைக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஆமா. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்? ஏன், என்ன விஷயம்? பெரியவர் கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லியா? அவர் வாத்தியார் ஆச்சு, அப்படித்தான் பதில் சொல்லுவான். இருங்க இருங்க, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இல்ல, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்னு கேட்டேன். வழியில எங்க பார்த்தாலும் சாதாரணமா பேசிக்கும். அவங்களும் என்கிட்ட அடிக்கடி கதை புத்தகம் கேட்டு வருவாங்க, நானும் கொடுப்பேன். அவ்வளவுதான். ஆமா, பள்ளிக்குட்டியை படுத்து தூங்குவாதுன்னு சொன்னப்போ அவ வீட்டுல படுத்து தூங்குறது உண்மைதானே? அதுக்காக. சரி, அதை விடு. ராத்திரி அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கர்ப்பமா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அழுதுச்சா? யார் சொன்னது? இறந்து போனவர் திரும்பியா வந்து சொல்லுவா? இறந்து போச்சா? பொய்ய புடிச்சு வச்சுக்கிட்டு பேசினா நெஜம் நின்னுக்கிட்டு முழிக்குமா? அது மாதிரில இருக்குவே நினைப்பு. முழிக்க முடிய பாருங்க. மௌன சாதிச்சா தப்பிக்கலான்னு பாக்குறான் அவன். அவரை கேட்கறதுல புண்ணியம் இல்ல பொட்டி கடை. அமாவாசைய கேட்க வேண்டிய வழியில கேட்டா தன்னால உண்மை வரும். அதுவும் சரிங்க. ஏண்டா அமாவாசை, என்ன கேட்காம ராத்திரி எங்க வண்டி கட்டிட்டு போன? அவசரம்னு வாத்தியார் கூப்பிட்டாருங்க. ஐயா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சவாரி காசு காசப்பட்டு இந்த தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உடம்புல உயிர் தங்கணும்னா மரியாதையா ஐயா ஐயா ஐயா, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ராத்திரி ஆண்டிப்பட்டி மருத்துவச்சி வீட்டுக்கு போனங்க. ஆண்டிப்பட்டி மருத்துவச்சி வீட்டுக்கு எதுக்கு போன? சமூக சேவைக்கு கர்ப்பமா இருக்கிறான், அதை கலைக்கலன்னா என் பேரு கெட்டு போயிருந்து வாத்தியார் சொன்னாருங்க. அப்புறம் என்னடா நடந்தது? அந்த அசிங்கத்தை சொல்லணும்னா ஊரையே கூட்டணுங்க, அப்பதாங்க உண்மை புரியும். ஜோதி, இங்க என்ன பாக்குற? போகல. ஜோதி, இந்த ஊர்ல இருக்க பெரியவங்கல இருந்து சின்ன சிறுசுக்கு வர
எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க. ஏன் இந்த கோவில், குளம், மரம், மட்டை இதெல்லாம் கூட என்ன நம்பாம தப்பா பேசுது. உன் மௌனத்தை பார்த்தா நீ என்ன நம்பலையோன்னு எனக்கு பயமா இருக்கு ஜோதி. நீ என்ன நினைக்கிற? இதோட நாக்க நிறுத்திடலாம். ஆனா ஊர் மக்களோட நாக்க நிறுத்த முடியாது. நான் உங்களை நம்புறேன். திருட்டுக்குழி போறாதா ஒழுங்காடு. நான் திருட்டுக்குழி போட மாட்டேன். நீ தானே திருட்டுக்குழி போற. அந்த மஞ்சள் பெரியசாமி கொஞ்சம் இங்க வாப்பா. ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாது சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த பாடப்புத்தகத்தை துரைசாமிட்ட கொடுத்துருங்க. வாத்தியாரையா, பூவை பறிச்சாத்தான் வாடுங்கிறது இல்ல, செடியிலேயே விட்டு வச்சாலும் வாடித்தான் போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஜோதி வாடுறதுக்குள்ள திருட்டு வந்துடும். என்னதாய் வாத்தியாரே, அவன் மனுஷனே இல்ல. இனிமே அவன் நியாயத்தை கொண்டுகிட்டு இங்க வராத. ஒண்ணும் இல்ல, நம்ம துரைசாமி பையன் பாட புத்தகத்தை கொடுத்து விட்டாரு. அத கொண்டா இப்படி. அவன் கத்துக்க வேண்டியதே 1000 இருக்கு. இவெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பிள்ளை அவங்கிட்ட படிச்சு உருப்பட்ட மாதிரி தான். பாடமாம் புஸ்தகமாம் வாத்தியாரம். வாத்தியார பாக்கணுமாக்கா? ஆமா, நான் போய் நிறுத்தி வைக்கிறேன். நீ எப்படியாவது வந்துடுறியா? சரி.
என்ன என்னடா போய் தொலை. சார் சார், அக்கா உங்களை பார்க்கணுமா? இங்கேயே நிக்க சொல்லிச்சு. சரி, ஊருக்கு போறீங்களா சார்? மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வருவீங்களா சார்? வருவேன்ப்பா. கட்டாயம் வந்து உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டு போவேன். அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க சார், நானும் வந்துடுறேன். பஸ் வந்துருச்சு, நான் வரேன். அடுத்த பஸ்ஸுக்கு போலாம் சார். சார், அடுத்த பஸ்ஸுக்கு போலாம் சார். சார் சார். இல்லப்பா, நான் இந்த பஸ்லயே போயாகணும். இதை விட்டா வேற பஸ் கிடையாது. இதுதான் கடைசி பஸ். கொஞ்சம் இருக்கு சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்க அக்காட்ட மறக்காம சொல்லு. சொல்லுங்க சார். உங்க அக்கா கொடுத்த இதயத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன். கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லு. மறக்காத. சரி, சார். நான் வரேன். மறந்துடாதப்பா. சரி சார். நான் வரேன்.